சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றார், லாபஸ்தானத்தில் வர்றார். நன்மை கிடைக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தர். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப முக்கியம். தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு சனி தீய பலன்கள் அவ்வளோ கொடுக்க மாட்டார். வாகன யோகம் சிலருக்கு இந்த காலத்தில் இருக்கும். வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், சொத்து பூமி வாங்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு, நடக்காமல் இருந்தவங்களுக்கு இப்போ அது நடக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி சொத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகம் தொழில் பொறுத்தவரையில் முன்னேற்றத்தை தரக்கூடும். ஏதாவது இடமாற்றம் வந்ததுன்னா ஏற்றுக்குங்க. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் கரெக்டான ஸ்டெப்பை எடுங்க. அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதை கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த இழுபறி நிலைமை சிலருக்கு மாறும். நல்ல செய்தி வந்து சேரும். பிள்ளைகள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி யாருக்கும் தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறது, ஏதாவது கையெழுத்து போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். ஆரோக்கிய விஷயம், குறிப்பாக வீட்டில் உள்ளவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாப சனியாக இருக்குது. அதனால் லாபங்கள் கிடைக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு நண்பர்கள் வழியால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும், பிரச்சனைகள் குறையும். ஈகோ பார்க்காதீங்க. புது நட்பு மலரும், புது உறவுகள் சேரும், காதல் இனிக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியில் நீதி நியாயம் நேர்மையாக சில விஷயங்களில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சனியினுடைய நல்ல பலன்கள் கூடுதலாகவே கிடைக்கும். அவரை திருப்திப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் நீதிமான். அதே மாதிரி அழகு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருக்கிறவங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சலூன் வச்சுருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலத்திலே உங்களுக்கு தீய பலன்கள் குறைவதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. லக்ஷ்மி நரசிம்மருக்கு துளசி சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு 80% நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்.